Roll. Rolling set. தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு ஓவியர். ஏன்னா நாங்களாம் ஓவியர்ன்றதால எங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னா ஓவியக் கல்லூரி, சென்னையில் இருக்கக்கூடிய ஓவியக் கல்லூரி. அங்கே இருக்கக்கூடிய ஓவியர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் அங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பெயிண்டிங் இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும், கொண்டாடணும்னு ஆசைப்படுற ஆட்கள் நாங்கள். அப்படி இருக்கும்பொழுது திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டு ஒட்டின மாதிரி ஒரு கடை. அது ஒரு கேசட் கடை. அதில் அந்த கேசட் விற்பனை பண்ணுறவர் எனக்கு நெருக்கமான நண்பர் தான். ஒரு பெயர் பலகை வரைஞ்சி தரணுன்னாரு. அதில் ஒரு பெண் இப்படி படுத்துக்கிற மாதிரி ஒரு மலைப்பாம்பு அந்த பெண் மேலே உருண்டு அப்படி போகும். வித்தியாசமாக ஹெட்ஃபோன் அந்த பாம்போட காதில் வச்சிட்டோம். ஹெட்ஃபோன் அது மியூசிக் கேட்குற மாதிரி, இது பொண்ணு புக்கு படிக்கிற மாதிரி, இப்படி அது வழக்கமான ஒரு இங்கிலீஷ் மேகசின் தான். அதை பார்த்து அப்படியே வரைஞ்சோம். ரொம்ப நுட்பமாக வரைஞ்சிருந்தோம். அது விஷயம் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு ஒன்று அடித்து வச்சிடணும். அதுக்கு ரொம்ப அது கரெக்டாக போய் பொருந்துற மாதிரி ஒரு காட்சியை பின்னாடி அது எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பின்னணி நான் வரைஞ்சிருந்தேன். அது ஏதோ ஒரு விதத்தில் ஓவியர் ஏபி சந்தானராஜுக்கு அது பாதிச்சிருக்கு. அவர் பஸ் ஸ்டாண்டில் அதை பார்த்து கொஞ்ச நேரம் அவர் ரசித்து பார்த்து வந்துட்டு அந்த போர்டை பார்த்துட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு இது யார் வரைஞ்சதுன்னு கேட்குறாரு. இவர் சென்னையில் வரைஞ்சதுன்னொன்னே ஜேபி கிருஷ்ணன் வரைஞ்சாரான்னு கேட்குறாரு. உடனே அவர் இல்லை திருவண்ணாமலை தான், என் ஃப்ரெண்டு தான், அன்புன்னு பேர், நீங்கள் சாரோன் பக்கம் கொஞ்சம் முன்னாடி திருக்குறள் பஸ் ஸ்டாண்டு போயிட்டுனா அங்கே பார்க்கலாம், அவர் போய் கேளுன்னு சொல்லுவாங்கன்னா அவர் ஒரு டீ ஸ்வீட் எடுத்து நேராக வந்துட்டார். அங்கே அவர் சொன்ன முகவரி தேடி அங்கே எல்லோரும் கேட்டு என் வீட்டு வாசடியாக வாசப்படி பதில் நிற்கிறார், வண்டியில் நிற்கிறாரு. நான் என்கிட்ட முகவரி கேட்குறாரு. மிஸ்டர் அன்பு அப்படின்னாரு. ஐயா நான் தான், சொல்லுங்கள் அப்படின்றேன். ஒரு வயசான பெரியவர் கேட்குறாரு. சொல்லுங்கன்னு. வாங்க, ரொம்ப பிரமாதம் வரைஞ்சிருக்கீங்க, இந்த பேக்ரவுண்ட் எப்படி வரைஞ்சிங்கன்னு எடுத்தோன்னு ஆரம்பித்தார். நான் ஒரு ஓவியர், யாரோ ஒரு ஓவியர் நம்மகிட்ட பரவசமாக ஓவியத்தை பற்றி பேசுகிறாரு. நாமளும் கொஞ்சம், ஏன்னா அது ஓவியம் அந்த வண்ணங்கள்ன்றது மிக பெரும் போதை, ஓவியர்களுக்கு எப்பயுமே அது உண்டு. நான் உடனே அப்படியே சிலாகிச்சு அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். வாங்கலாம் ஒரு டீ சாப்பிட்டே பேசணும். பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்தது. டீ கடை அழைச்சிட்டு போயிட்டு டீ வாங்கி கொடுத்துன்னு பேசினே இருந்தேன். அவர் பேச 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 நான் என்ன நினச்சேன்னா, என்ன மாதிரி அவர் சைன்போர்டு ஆர்டிஸ்ட்னு நினச்சிருந்தேன். அவர் ஓவிய கல்லூரி முதல்வர்லாம் எனக்கு தெரியாம அந்த கல்லூரியில் போய் நாம் சேர வேண்டும், அதெல்லாம் அது பெரிய தவமாக இருந்தோம், அதனுடைய முதல்வர் பேசுகிறான்னு தெரியாம ஒரு வயதான பெரியவர் நம்மளை மாதிரி அவரும் ஒரு 4-5 பேரை வச்சு ஓவிய சம்மந்தமான கூட நடத்துகிறவருன்னு நினச்சிறேன். நான் ஐயா நீங்கள் எங்கே, உங்கள் நிறுவனம் எங்கே இருக்குன்னு கேட்குறேன். ஐயோ ஐம் சாரி அப்படின்ட்டு அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் ஏபி சந்தானராஜ் ஓவிய கல்லூரி முதல்வர் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. சார் என்கிட்ட சொல்கிறது இல்லையா சார், இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே சொல்கிறது இல்லையானா, அதை விடுங்க, எப்படி நீங்கள் இந்த ஆரஞ்சையும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி மிக பிரமாதமாக வரைஞ்சிங்க, நான் அதை கேட்கணும், அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. நீங்கள் எவ்வளோ பெரிய மேதை, நீங்கள் ஏன்ட்ட கேட்குறீங்களேண்ணா. நோ 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 நோ, நீங்கள் எனக்கு அது விளக்கம் சொல்லி ஆகணும். 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் எத்தனை முறை ட்ரை பண்ணிடுறேன், ப்ரௌன் ஆகிடுது. நீங்கள் எப்படி இந்த 2 ஆரஞ்சையும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான கலராக மாற்றுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நாங்கள் எனாமல் பெயிண்டில் பண்ணுற ஆளுங்க, ஒன்றும் இல்லை, அதுக்கான உத்தியெல்லாம் சொன்னேன். ஒயிட்டில் கொஞ்சம் க்ரீனும் கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கோட்டை அடிச்சுட்டு காஞ்ச பிறகு நீங்கள் டைரெக்டாக இந்த கலர் எடுத்து வாஷ் பண்ணினா அப்படியே மினுன்னு வரும், அப்படியே பளபளப்பாக வரும் அப்படின்னு சொன்னேன். ஆஹா சூப்பர், அருமை, அவன்னு சொல்லி ரொம்ப கொண்டாடிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் நட்பு ரொம்ப தொடர ஆரம்பிச்சுது. அடிக்கடி சந்திக்கிற ஒரு வாய்ப்புலாம் கிடைச்சிது. நான் சொன்னேன், நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்துடலாமேன்னு பேச்சுவாக்கில் சொன்னேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த மலையை பற்றியும் ரமணாசிரமம் பற்றியும் இங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை பற்றியும் அவர் ரொம்ப விதந்து பேசுகிறார். அவர் எப்பயுமே பார்த்தா ஒரு ருத்ராட்ச கோட்டை, அவர் கிறிஸ்துவர், ஆனால் கழுத்தில் எப்பயுமே ஒரு ருத்ராட்ச கோட்டை இருக்கும், காவி கலர் வேட்டி தான் கட்டின்னு இருப்பார், ஒரு தாடி, பார்க்கறது ஒரு துறவி மாதிரியே இருப்பார். ஏன் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்துடலாமே அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் வீடு பாருங்கன்னாரு. உடனே ஒரு வீடை பார்த்து அது சொந்தமாக அவர் விலைக்கே வாங்கிட்டார். வாங்கி அங்கேயே ஸ்டுடியோ வச்சுன்னு எல்லாம் இங்கே பாருங்கன்னு சொல்லி திருவண்ணாமலைக்கு வர வச்சார் எல்லாரையும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு வேற சில வேலைகள், நான் எனக்கு அவரை சந்திக்கிறது, அவரை தினந்தோறும் பார்க்கறதுன்றது என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது என்னெல்லாம். நான் அடுத்த வேலைகளுக்குன்னு சொல்லி ஊர் ஊராக போக ஆரம்பித்தேன்.
1 வருஷம் 2 வருஷம் இடையில கேப் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் என்னுடைய நிறுவனத்துக்கு வந்துட்டார். வந்து மாரி யாரோ பெரியவர் வந்துடுறாருனாங்க. பார்த்தா இவர் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறாரு. ஐயா வாங்க வாங்கன்னு உள்ள ஆக்ஷன் போயிட்டு உட்கார வச்சு காஃபி எல்லாம் குடிக்க வச்சு, சொல்லுங்கண்ணா இங்கே பேங்க்குக்கு வந்தேன் அப்படின்னா அவர் பேசும்போது ஒன்று சொன்னார். என்னுடைய ஓட்டுநர் ஒருத்தர் இருக்காரு, கார் டிரைவரு, அவர் வந்து ஒரு இடம் ஒன்று வாங்கி தரேன்னாரு. எதுக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்களாம் சொல்கிறீங்களே இலக்கியவாதிகள் ஓவியர்கள் இவங்களாம் வந்தாங்கன்னா அங்கே இருந்து இளைப்பாறுவதற்கும் உணவு ஏற்பாடு செய்வதற்கும் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒரு 6-7 ஏக்கர் இடம் நிலம் வாங்கியிருக்கிறேன். அதில் விவசாயம் பண்ணணும், கொட்டகைகள் நிறைய கொட்டகைகள் போட்டணும். எழுத்தாள் வந்து அவங்க எழுதிட்டோம், 3 நாள் மேலே விடக்கூடாது. அதுக்கப்புறம் சோகம் கண்டுருவான், 3-4 நாள் எழுட்டு அவன் போயிட்டோம் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி சிலாய்ச்சி சொன்னார். 1 வாரம் கூட இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு பண்ணிட்டோம். இங்கேருந்து இப்படி ஒரு வடிவத்தை நம்ம உருவாக்கி கொடுன்னு எனக்கு ஆசை, அதனால் நான் பண்ண நினச்சேன். பார்த்தா அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப பேசினாரு. ஐயா நீங்கள் அதெல்லாம் ரொம்ப, உங்கள் ஓவியங்கள் வந்து பிளாங்க் செக்கு, அது வந்து விலை மதிப்பற்றது. நீங்கள் ஒருத்தர் 10 லட்சம் 15 லட்சம் ஏமாத்தலான்றதுக்காக அதெல்லாம் மன உளைச்சல் ஆகக்கூடாது. கலைஞன் மன உளைச்சலானா அழகான படைப்புகள்லாம் வராமல் போயிடும். அதனால் நீங்கள் அதை மறந்துடணுன்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், ஆஃப்டர் ஆல் மணின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதிர்ச்சியாக என்னை பார்த்தாரு. இது ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையாக இருக்கு, இப்போ இந்த நிமிஷமே நான் அதை விட்டுறேன், நான் போய் படம் வரைய ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ குழந்தை, மிக பெரும் மேதை. இன்னொரு பக்கம் எங்களை மாதிரியான சாதாரண மனிதர்களை மதித்து கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய கலைஞன். அவரோடலாம் அந்த நம்முடைய பயணம் வந்து தொடங்கியிருக்கு. அவர் உலக நாடுகளில் எங்கே ஓவிய கண்காட்சி நடந்தாலும் அதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போடக்கூடிய ஒரு ஆள். அவர் தான் கீனோட் வைப்பார், சீஃப் கெஸ்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு சாதாரண ஒரு சைன்போர்ட் ஆர்டிஸ்டாக இருந்த ஒரு அன்பை பார்க்க வரக்கூடிய ஒரு வாய்ப்பு என் மனசுக்குள்ளே அது யோசிச்சு பார்க்குறேன். ஒரு மிக அப்படியே ஒரு மலர்ச்சியான ஒரு நினைவாக அது இருக்குது.